மணிகிரணகணைஸ்தே கல்பிதே குல்மபேதே மிருகயுரிவ குரங்கி த்வாம் புரஸ்கிருத்ய பவ்யாம் ஹரதி சரணரக்ஷே பக்தி பாஷாவருத்தம் ஹிருதய ஹரிணயூதம் பிராணினாம் ரங்கநாதः. சரணரக்ஷே, பெருமாளுடைய சரணங்களை தாங்கக்கூடியவளே. குல்மபேதே, குல்மபேதேனா ஏதோ ஒரு புதர்லேந்து, புதர்னா உங்களுக்கு தெரியுமோ, புஷ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு புதர்னு பேர், புஷ். அதனால கல்பிதே, அதுலேருந்து வரக்கூடிய தே மணி கிரண கணைஹி, அதில் அழகா அப்படியே இந்த புஷ்லேருந்து அப்படியே கொத்து கொத்தா இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி ஒளிக்கற்றைகள் வருதான். கிரண கணைஹி, கணைஹின்னா கூட்டம் கூட்டமா வருது, குணகணைஹின்னு சொல்றோம் இல்லையா, கூட்டம் கூட்டமா வருது. சொல்லிட்டு புரஸ்கிருத்திய, அதுக்கு முன்னாடி துவாம் நீ, பவ்யாம் எப்பேற்பட்டவளான நீ, மங்களத்துவத்தை கொண்டு சேர்க்கின்றாயோ. மங்களம் சேர்க்கறதுக்கு ரொம்ப விசேஷமான இடம். ஞாபகம் வச்சுங்கோ, நம் தர்மத்தில் சில சில விஷயங்கள்லாம் ரொம்ப பாசிட்டிவா சொல்லியிருக்கா. எல்லாத்துக்குமே பிரத்யக்ஷ பலன் இருக்கணுங்கிறதுல, கார்த்தால விளக்கேத்து, சாயங்காலம் விளக்கேத்து, கார்த்தால தளிகை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கோலம் போடு, அந்த இடத்துல பெருமாளை அதாவது மடப்பள்ளியில் நம்ம எங்கே சமைக்கிறோமோ அங்கே ஏதாவது ஒரு சின்ன பெருமாள் ஃபோட்டோ இருக்கும். அந்த பெருமாளுக்கே நம்ம மடப்பள்ளி நாச்சியார்னு சொல்லிட்டு இன்றைக்கும் நம்ம மடப்பள்ளியிலலாம் போனேன்னா, திருப்பதியெல்லாம் போனேன்னா ஒரு நாச்சியார் இருப்போம், அவளுக்கு முதல்ல அம்சம் பண்ணிடுவா பிரசாதத்தை. அந்த மாதிரிலாம் சரிய மங்களகரமான விஷயங்கள் வீட்டுக்கு வெளியில் அழகாக. இப்போது செருப்பு கடையாக வச்சுருக்கப்படாது, ஆற்றுக்கு வெளியில் போகும்போது கார்த்தால நீங்கள் எழுந்த உடனே ரொம்ப மங்களகரமாக தெரியும், ஒரே செருப்பு ஷூ அது இது மேலே எல்லாம் போட்டு அப்படி தெரியப்படாது. அது ஒரு வீட்டுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, மங்களத்துவத்தை சேர்க்கறது. இப்போ நீங்கள் உடனே கேட்பேன், அந்த நாட்டில் அப்படி வச்சிருக்காளா, அவன் நன்னா தானே இருக்கா, நம்ம இப்படி வச்சிருக்கோமே, இந்த கம்பேரிசனே வேண்டாம். நம் தர்மத்தில் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அது நல்ல விஷயமா இருக்கு, இன்னொருத்தருக்கு பாதகமா இல்லை, வச்சுக்கலாமே. இது என்ன ஆயிடுறது, ஒருத்தர் சொன்னார், மாவை வச்சுண்டு ஆத்து வாசல்ல கோலம் போட்டா வீட்டுக்குள்ள எறும்பு வராது, ஏன்னா அந்த எறும்பு அதையே சாப்பிட்டுட்டு போயிடும். நம்ம வாசல்லையே கோலம் போடுறது இல்லை, அது வீட்டை தேடின்னு எறும்பு வந்துடுது. புரியுதா? நீங்கள் வாசலோடு நிறுத்தினா அது வெளியில் இருக்கக்கூடிய கோலத்தை சாப்பிட்டுட்டு போயிடும். நீங்கள் கோலமே போடாதனால அது வீட்டை தேடின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு டம்ளரை வச்சா கூட அதை சுற்றி ஹிரிங்காரியும் அதை சுற்றி அது சக்கரம் மாதிரி ஒன்று போட்டுருது பாருங்க. ஏன்னா அதுக்கு வேறு வழி இல்லை. அதனால் ஒன்னொன்றுத்துக்கும் மங்களத்துவம் சேர்க்கறதுன்னு ஒரு வழக்கம். பாதுகாதேவிக்கு அப்பேற்பட்ட ஒரு மங்களமாம். நான் இதோட இடத்துல உபன்யாசத்தை சொல்லிவிட்டேன், பாதுகைங்கிறது ரொம்ப மங்களகரம்னு. அப்பத்திலேருந்து ஒருத்தர் என்ன பண்ணார், எப்பெல்லாம் என்னை பார்க்குறாரோ இப்போல்லாம் ஒரு டப்பா ஒன்று வருது, அதை நீங்கள் திறந்தேன்னா அதில் ராமர் ஃபோட்டோ, கீழே 2 பாதுகை. பார்த்துருக்கேன் அது எல்லாம் வரிசையாக பார்க்கும்போதெல்லாம் நான் சொன்னேன், சுவாமி ஏதோ மங்களம்னு சொன்னால் என்னை பார்க்கும்போதெல்லாம் கொடுக்கணுங்கிறது இல்லை. இப்போ நான் வீடை பற்றி சொல்கிறேன், கொடுக்கட்டுமே, நான் பார்க்கும்போதெல்லாம் ஒரு வீடாக கொடுக்கட்டும். ஏதோ பாதுகையை பற்றி சொன்னால் மட்டும் கொடுக்குறார், வீடை பற்றி சொன்னால் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறார்? இனிமேல் வீடை பற்றி சொல்ல போகிறேன். அவர் சிரிச்சுட்டு போயிட்டார், அப்புறம் உபன்யாசத்துக்கு வரலவர். அதனால எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, இந்த பாதுகைங்கிறது அவ்வளவு மங்களகரம். அதனால இந்த இடத்துல எடுக்கிறார், இவ மிருகயுகு, அங்க இருக்கக்கூடிய வேடுவன், பவ்யாம் குரங்கீம் பவ்யாம், அதாவது ஒரு ஹண்டர் ஒரு ஃபீமேல் டியரை தேடின்னு போவர், டோன்னு பேர் அதுக்கு, அது தேடின்னு போவர். மிருகாக்ஷி, மிருகாக்ஷினா அந்த அந்த மிருகத்தை ஒத்த அழகான கண். எப்பவுமே மானுக்கு அவ்வளோ அழகான ஒரு திருஷ்டி. எப்பவுமே இந்த கண்ணெல்லாம் ஒப்பிடும்போது சில சில மிருகங்களோடு சேர்வா. மீன் போல கண்ணுன்னு சொல்வா இல்லையா, மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே, போரில் புதுமைகள் புரிந்த சேரன்வில்லை உன் புருவத்தில் கண்டேனே, தஞ்சையில் பறந்த புலிக்கொடியை உன் பெண்மையில் கண்டேனே, இவை 3ம் சேர்ந்து தோன்றும் உன்னை தமிழகம் என்றேனேன்னு ஒரு கவிஞர் பாடினார். அதாவது கண்ணில் மீன் கொடி தெரியறதான், புருவத்தில் சேரன்வில் தெரியறதான், அந்த பெண்ணு நடந்தா அது புலி மாதிரி சோழன் மாதிரி இருக்காளாம், மொத்தமாக சேர்ந்தா தமிழகம் மாதிரி இருக்கா. இப்போ பெண்ணை வர்ணிக்கிறோமா மேப்பை வர்ணிக்கிறோமான்னு நமக்கு தெரியல. இந்த காலத்து ஜெயராம் சர்மா நாராயணி உபன்யாசம் பண்ணுவார், கேட்டிருக்கேளான்னு தெரியல. ஜெயராம் சர்மா கேட்டிருக்கேளா? யாராவது கேட்டிருக்கேளா? ஜெயராம் சர்மா உபன்யாசம் ரொம்ப நல்லா சொல்வார், நாராயணியம். அவர் என்ன எடுத்து ஒரு இடத்துல உபன்யாசம் பண்ணார். உபன்யாசம் பண்ண உடனே அங்கே வந்தவர் ஒருத்தர், என்னமா நீங்கள் பேசுகிறீர்கள் சுவாமி, எனக்கும் இந்த மாதிரி உபன்யாசம் பண்ணணும்னார். பண்ணுப்பா அப்படின்னார். அவர் உபன்யாசத்துக்கு இவர் போயிருக்கார். அவர் சொன்னார், அந்த பெண் இருக்காளே அவ மூக்கு கேரட் மாதிரி இருக்கு, காது காலிஃப்ளவர் மாதிரி இருக்கு, கழுத்து புடலங்கா மாதிரி இருக்கு, கை 2ம் முருங்கைக்காய் மாதிரி இருக்கு, இப்படி சொல்லிகிட்டே போனார். இப்போ ஜெயராம் சர்மா சொன்னார், மொத்தமாக கொத்தவால் சாவடி மாதிரி இருக்காளான்னு கேட்டார். அதனால அது உவமைக்குன்னு ஒரு அளவு இருக்கு இல்லையா, எந்த அளவுக்கு பண்ணுறோன்னுட்டோ.
அந்த மாதிரி இந்த இடத்துல சொல்றார் குரங்கி, அதாவது கண்ணை எதோட ஒப்பிடணும்னா பெண்மானோட ஒப்பிடணும். அந்த சஞ்சல திருஷ்டி இருக்கு இல்லையா, அந்த பெண்மானுக்கு மிருகாட்சின்னு பேர், ஏனம்னு பேர். ஏனன்னா என்ன, மான். ஏணிலோச்சனின்னு வரும், கேள்வி கேட்டிருக்கேன் இங்க. வெரி குட். வீணாபேரின்னு ஒரு கிருதி தீட்சிதர் எடுத்துக்கார். வீணபேரி வேணுவாத்யாதி வினோதினி மோதினி ரக்ஷமாம் வீணாபேரி. அதுல சொல்லும்போது ஏணிலோச்சனி பாப விமோச்சனி. ஏணிலோச்சனின்னா மானை ஒத்த கண்ணை உடையவள். அழகு இல்லையா? ஏணி அப்படின்னா என்ன? ஏணி. அந்த ஏணிக்கு சம்ஸ்கிருதத்தில் எந்தான சப்தம்? சோபானம். ஞாபகம் வச்சுக்கோ, சோபானம்னா படி, ஏணி. அதனால தான் நம்ம முதல் நாள் தங்கினோமே சோபானம், அதில் ஏறி போனேளா லிஃப்ட்ல போயிட்டேளா? சோபானத்துக்காகவாவது நீங்க ஏறி போய்க்கணும் இல்லையா? சோபானம்னா படி, ஏணி. ஆனா ஏணினா சம்ஸ்கிருதத்துல பெண்மான், ஏணிலோச்சனி. அந்த ஏணினா என்ன? மிருகயோகோ. மிருகயோகோ பெண்மானை ஒத்த கண். அந்த பெண்மானை வேட்டையாட வேண்டும்னு ஒரு ஹண்டர் வரான். அந்த ஹண்டர் எங்கேயாவது ஹண்ட் பண்ணிவிட்டான்னா நமக்கு சம்சாரத்துல முழுகிடுவோம், பகவானை ரட்சிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குரங்கி ரங்கநாதா ஹிருதய ஹரிண யூதம். ஹிருதய ஹரிண யூதம். நம்ம மனசுங்கிறது தான் மானம். ஒரே மான் அங்கே இங்கே போகிறது. ஏன்னா மான் என்றைக்குமே எங்கேயாவது ஓடிண்டே இருக்கும். அதுக்கு டேஞ்சரே தெரியாது. கரெக்டாக தண்ணியில் போகும், முதல்ல பிடிச்சிரும். எல்லாம் இருக்கு இல்லையா? அதனால பிராணினாம் பக்தி பாஷ அவரூடம். பக்தி பாஷ அவரூடம். பெருமாள் தன்னுடைய பாதுகையில் இருக்கக்கூடிய ரத்னங்கள்லேருந்து புறப்பட வரக்கூடிய ஒளிக்கற்றைகளை பாஷம், பாஷம்னா கயிறு, பக்தி பாஷம், அந்த கயரால பிடிச்சு ஓடக்கூடிய பெண்மானான நம்ம மனசெல்லாம் பிடிச்சு இழுத்து பக்கத்திலேயே வச்சுக்கிறாராம். வேண்டாம், நான் உன்னை பிடிச்சி வச்சுக்கலன்னா வேற யாராவது உன்னை பிடிச்சின்னு தப்பா உபயோகிப்பா, நான் உன்னை வச்சுக்கிறேன். எல்லா அப்பா அம்மாவுக்கும் அதுதானே பயம். குழந்தைகளை நம்ம ஜாகிரதையாக வளர்த்துட்டோம், இது ஏதோ பெரிய மேல் படிப்பு படிக்கிறதுக்காக போயிருக்கு, அங்கே இருக்கவா இதை துருபயோகம் படுத்திடக்கூடாது, உபயோகம் தான் படுத்தணும், துருபயோகம் கூடாதுன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? என்ன இருந்தாலும் நீங்கள் ஓரளவுக்கு வளர்த்தேனாலும், பாலூட்டி வளர்த்த கிளி, பழங்கொடுத்து பார்த்த கிளி, நான் வளர்த்த பச்சை கிளி நாளை வரும் கச்சேரிக்குன்னா. அந்த மாதிரி இந்த குழந்தை என்னைக்காவது விட்டா யாருடைய பழகுமை எல்லாத்தையும் நீங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டே போக முடியாது. அதோட கர்மா எப்படி இருக்கோ இருக்க வேண்டியதுதான். நிறைய அப்பா அம்மா சொல்வா, என்னோட இருக்க வரைக்கும் சாஸ்னாமும் சொல்வன், கார்த்தால உட்காந்து சந்தியாவந்தனம் பண்ணுவன், அதுக்கப்புறம் போயிட்டான், என்ன பண்ணுறது, போயாச்சு, அவங்களோட கர்மா அப்படி தான் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கர்மா தொலையணும்னு இருந்தால் தொலைஞ்சு தான் தீரும் சுவாமி. அப்பா அம்மா என்ன கண்ட்ரோலில் வச்சாலும் ஒன்றும் முடியாது. இந்த அப்பா அம்மா ரிமோட்டெல்லாம் ஒழிச்சு வைப்பா, ஃபோனை ஒழிச்சு வைப்பா, அது கரெக்டாக அப்பா அம்மா எங்கேயாவது கொஞ்சம் நாள் வெளியில் போகிறதுக்குள்ளே பார்த்துட்டு திருத்தமா அதே இடத்துல வச்சிரும். இந்த அப்பா அம்மா திரு முழிச்சுட்டு இருக்கோம், இது பார்க்கல, நம்ம மாத்து குழந்தை நம்ம கட்டுப்பாட்டுக்கு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம மாத்து குழந்தையே கண்ட்ரோல் பண்ண முடியலையே, மனசை முடியுமா? அந்த மனசை பண்ண முடியும்னா பாதுகாதேவியால் மட்டும்தான் முடியுங்கிற தேசிகன். அடுத்தது பரீட்சித பதமூல பாதுகே ரங்கிணஸ்துவம் பிரபவதி புஜ மத்தியே கௌஸ்துபோயம் ததாபி பவதி பிருஷ மதஸ்தாத் தேஜசா பவ்யபூம்னா ஷலபித துரிதானாம் தாவகானாம் மணீனாம் ரங்கிணஹா பாதுகே. ரங்கநாதனுடைய பாதுகையே துவம் நீ பரிச்சித பதமூலா உன்னை புரிந்து கொண்டவரை, ரங்கநாதனுடைய சுமக்கக்கூடிய உன்னை புரிந்து கொண்டவரம் வரை அயம் இந்த கௌஸ்துபஹா கௌஸ்துபமானது பிரபவதி நல்ல பளபளான்னு மின்னும் புஜ மத்தியே, அதாவது பெருமாள் மார்பில் கௌஸ்துபம், கரெக்டா? அதாவது அது ரெண்டு கைகளுக்கும் நடுவில் ஜாகிரதையாக பகவான் வச்சுருக்கிறான். இதெல்லாம் ட்ரெயினில் நம்ம இப்போ எல்லாரும் இப்போ வெவ்வேறு அவாவாளுக்கே ஒரு வாகனம் இருக்குது, அப்புறம் ஃப்ளைட் இருக்குது, டக்கு டக்குன்னு இப்போ ஏர்போர்ட் போனால் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி தான் இருக்குது. ஏர்போர்ட் மாதிரியே இல்லை, எல்லாரும் கீழே உட்காந்துக்கிறா, மேலே உட்காந்துக்கிறா, இப்போ எல்லாரும் பறக்கிறா. ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ஃப்ளைட் வசதியெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது, ட்ரெயினில் தான் போக முடியுங்கிறப்போ ஆற்றுலேருந்து வெள்ளி பாத்திரம் எடுத்துன்னு போனோம். என்ன பண்ணிவிடுவான்னா, ரெண்டு காலுக்கு நடுவில் வச்சு அந்த பேக்கை வச்சுருப்பா, வச்சுட்டு அந்த செயினையும் காலையும் பையும் ஒன்றா கட்டிடுவா. இழுத்துன்னு போகிறவன் என்னையும் பிடிச்சின்னு இழுத்துன்னு போகட்டும் அப்படின்னுட்டு. அந்த மாதிரி நம்ம ரெண்டு காலுக்கு நடுவில் வசத்தியாக இருக்கக்கூடிய வெள்ளி பாத்திரத்தை வச்சுக்கிற மாதிரி கௌஸ்துபம்ங்கிற மணியை ரெண்டு கைக்கு நடுவில் பெருமாள் மார்பில் வச்சுருக்காராம்.
அப்படி சொன்னா ஞாபகம் இருக்கும் பாருங்க அடுத்தது. அதனால இங்க சொல்றார் பரிச்சித பதமூலா கௌஸ்துபா பிரபவதி புஜ மத்தியே, 2 கைக்கு நடுவில் வச்சுட்டு ததாபி பவதி, அதுக்கப்புறம் என்ன ஆறுதான் பிருஷம் அதஸ்தாத்து, கொஞ்சம் தேஜசா பவ்ய பூம்னா கொஞ்சம் கொஞ்சமா குறையிறது, தாவகானாம் மணினாம் ஷலபித துரிதானாம், யோசிச்சு பாருங்க. ஷரபஹா ஷலபோ பபூவன்னு கூறத்தாழ்வான்னு எடுத்தார். பெருமாளுடைய அந்த ஒளிக்கற்றை எப்படி இருக்குமாம்? ஷலபஹா, ஷலபம்னா என்ன தெரியுமோ? வெரி குட். இந்த விட்டில் பூச்சின்னு வரும் பாருங்க, அப்படியே அது நெருப்புக்கு தானே இரையாயிடும், அதுவே சுத்தி சுத்தி வந்து நெருப்புக்குள்ள விழுந்துடும். அந்த மாதிரி ஷலபஹா. ஆனா அதுக்கு ஒரு ஒளி கற்றை இருக்கும், நம்ம சட்டுல ஆஹா என்னமா ஒளின்னு நினைப்போம், அக்னிக்குள்ள விழறா மாதிரி. பகவானே நீ தரித்திருக்கக்கூடிய பாதுகையில் இருக்கக்கூடிய ஜாஜ்வல்யமான மணிகள் கொடுக்கக்கூடிய ஒளிக்கற்றையில நான் பண்ணிருக்கக்கூடிய பாபங்கள் என்னும் ஷலபம் தானாக வந்து விழும் அப்படின்னு இந்த இடத்துல எடுக்கிறார். 523வது ஸ்லோகம். 524 என்ன? கல்பஸ்ரேணி தின பரிணதௌ ஜந்துகாலே பிரசுப்தே விஸ்வவ்யாப்தே ஜகதி தமசா பாதுகே தாத்ருஷேன ஸ்தியானாலோகைஸ்தவ மணிகணைர்வாச கேஹ பிரதீபாः சம்பத்யந்தே சஹ கமலயா ஜாகரூகஸ்ய யூனः பாதுகே கல்பஸ்ரேணி தின பரிணதௌ. அதாவது கல்பஸ்ரேணி, கல்பகாலம்ங்கிறது பிரம்மாவினுடைய கல்பகாலம், அது ஒரு லாங் டைம் பீரியட் ஒன்று சொல்லுவா பிரம்மாவுடைய கல்பகாலத்துக்கு. அது ஜந்துகாலே, அதே சமயத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய ஜந்துக்கள், லிவிங் பீங்ஸ். ஜந்துனா நம்ம மட்டும் இல்லை, எல்லாரும் ஜந்து தான். நம்ம ஹியூமன் பீங்ஸா பிறந்துட்டதுனால நம்ம தான் வசத்தின்னு நினைச்சுட்டு இருக்கோம். பெருமாளுக்கு எறும்பும் வசதி, நம்மளும் வசதி தான். லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு நாமா வரும், ஆ பிரம்ம கீட்ட ஜனனி வர்ணாசிரம விதாயினி. கேள்விப்பட்டிருக்கா? ஆ பிரம்ம கீட்ட, பிரம்மா முதல் எறும்பு வரை. ஆ பிரம்ம கீட்ட ஜனனி, நீ தானே எல்லாத்தையும் சிருஷ்டிச்ச. இப்ப பெருமாள் வந்து நம்மள மட்டும், I was born in that hospital, motherhood, can you see there? எறும்பு எங்க பிறக்கிறது? மதர்ஹுட்லியா பிறக்கிறது? அது ஏதோ பூத்தம்பூரில பிறக்கிறது. பிறந்தது எங்கவா இருந்தாலும் பெருமாளுக்கு எறும்பும் ஒண்ணுதான், நம்மளும் ஒண்ணுதான். You know what? You just don't know about me. You know who I am? இந்த who I am பெருமாள் கிடையாது. எறும்பும் நம்மளும் ஒண்ணுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம எவ்வளோ வேல்யூவை பெருமாள் டக்குன்னு குறைச்சிட்டார். இல்லாட்டா எப்படி எறும்போட வேல்யூவை ஏற்றிட்டார். எங்கள் ஆத்துலலாம் எறும்புன்னு சொல்லும்போது, சின்ன வயசுல பாட்டி வந்து கார்த்தால பால் கொடுப்போம் இந்த டம்ளரில், அதில் சக்கரை போடுவோம். அது நம்ம அப்படியே எழுந்து பார்க்கும்போது பார்த்தா 2 எறும்பு இருக்கும். பாட்டி எறும்பை கொடுத்துட்டேன், சாப்பிட்டு பரவாயில்ல, கண்ணுக்கு நல்லதும்போ. எங்கள் பாட்டி சாதாரணமே கிடையாது, இன்னொரு பால் யார் கொடுப்பா? அதனால அவளுக்கு இந்த மேலே இருக்கக்கூடிய இரும்பெல்லாம் எடுக்கிறதுக்கெல்லாம் பொறுமை இல்லை, எறும்பு சாற்று கண்ணுக்கு நல்லதும்போ. அதனால ஆப்ரம்ம கீட ஜனனி வர்ணாசிரம விதாயினின்னு சொல்ற மாதிரி இந்த எல்லா ஜந்துக்களையும் படைத்த பகவான் அப்படின்னு இந்த இடத்துல எடுக்கிறார். பிரசுப்தே ஜந்துகாலே பிரசுப்தே, நல்ல பிரசுப்தம்னா ஒரு ஸ்லீப் மோடுக்கு போகணும். நிறைய தசைகள் உண்டு. ஜாகிரத் தசான்னு உண்டு. ஜாகிரத் தசானா முழிச்சுன்னு இருக்கக்கூடிய தசா. இப்போ நம்ம பஸ்ஸில் வரும்போது 4 தசைகளுமே உண்டு. அது கொஞ்ச நாழி வந்து நம்ம என்ன ஜாகிரதா வருவோம், எங்கே வந்துட்டு இருக்கோம், கேரளம் தானே, அது இன்னும் கேரளத்தில் தானே இருக்கும் அப்படின்னு ஒரு ஜாகிரத் தசால வருவோம். இப்போ ஷார்ட் விட்டு போவோம் இல்லையா, போனோம்னா அப்படியே கொஞ்சம் தூக்கம் வரும். அதானோன்னா முழுக்க துரிய தசாவுக்கு போயிடுவோம். அதானோன்னா ஸ்வப்பன தசான்னு உண்டு. அதுக்குள்ளே கனவெல்லாம் வேற வந்துடும். நம்ம பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துட்டு என்னெல்லாம் பண்ணுறோன்னா முழிச்சுட்டு இருக்கோம், தூங்குறோம், நன்னா தூங்குறோம், அதுக்கு நடுவில் கனவு காண்றோம். எவ்வளோ நாளும் என்ன உபனிஷத்துலாம் ஜாகிரத தசா, ஸ்வப்ன தசா, துரிய தசா என்னெல்லாம் சொல்லியிருக்காளோ அது அத்தனையும் பஸ்ஸில் வந்துடுது பாருங்க. அப்படி சட்டுன்னு எழுந்து பார்த்தா பக்கத்தில் ஒரு மாமா இருப்பார். ஓஹோ இன்னும் பஸ்ஸில் தான் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிடும். அவ்வளோ தூரம் தான் நம்ம வரதையில் வந்தாலும் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் தான் வரும். இந்த நாளைக்கு ஆரன்முளா முடிச்சுட்டு நம்ம வர்க்கலை போகணும். அது நன்னா ஒரு 3.5 மணி நேரம் நன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு அப்படியே தூக்கம் போட்டுட்டு எழுந்துக்கலாம். இதெல்லாம் 1/2 மணி நேரத்துக்குள்ளே நமக்கே சில சமயம் தோணும், ஐயோ வந்துடுத்தா அவ்வளோ சீக்கிரம் தோன்றதா இல்லையா? கொஞ்சம் தூக்கம் வரும்போது கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நாழி வரப்படாதான்னு தோன்றது இல்லையா? அப்போ நாங்கள் எழுப்பிடுவோம். அது மாதிரி இந்த இடத்துல அவர் சாதிக்கிறார். தமசா இந்த இடத்துல ஜகதி பிரசுப்தே, ஜகதி அந்த இடத்துல
தாத்ருஷேன தமசா, இருள் சூழ்ந்திருக்கான் அந்த இடத்துல. வியாப்தே, பரவி இருக்கு. விஸ்வக்கு, எல்லா இடத்துலையும். பிரதீபகா, நன்னா இருக்கக்கூடிய வெளிச்சம். அதாவது கேரளத்துல அது என்னவோ யூஸ் பாருங்க, கார்த்தால நம்ம எழுந்து 3:30 மணிக்கு ஆடி ஆடி அகம் கரைந்து இதெல்லாம் பண்ணாலும் அந்த கொஞ்ச நாழி அந்த கார்த்தால போய் திருப்பூர்ணத்திரையேசனை போய் சேவிக்கும் போது அந்த விளக்கு வெளிச்சத்துல அந்த களைப்பெல்லாம் போயிடுறது. அவ்வளவுதான். நமக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்கு இந்த ரெட் புல் இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். இந்த ரெட் புல்லு, இந்த ஓஆர்எஸ் சொல்யூஷன் அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். பெருமாளை பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அந்த முல்லாக்கு போட்டுருந்த பார்த்தேடா, இனி கார்த்தால அந்த பூர்ணத்திரையேசன் அமர்ந்த திருக்கோலத்துல ஒரு காலை நீட்டின்னு ஒரு காலை மடிச்சு வச்சிருந்தார். பொதுவா ஸ்திரீகள் தான் முல்லாக்கு போட்டுப்பா. முல்லாக்கு மலையாளத்தில் எந்தான இங்க ஒரு ஆபரணம் முல்லாக்கு, அது எந்த என்ன என்ன சொல்வேள் பேரு? முல்லாக்கு தானா? இப்ப என்ன சுங்கத்து ஜுவல்லரியில் போய் என்ன கேட்டா கிடைக்கும்? நான் செப்டம்னு இங்கிலீஷ்ல பேரு, ಮುಲ್ಲಾಕ್ ಪಿಲ್ಲಾಕ್, ಕನ್ನಡದಲ್ಲಿ ಏನು ಮುಲ್ಲಾಕು, ತೆಲುಗುలో ఏమి முல்லாக்கு, காரு, முல்லாக்கு காரு, எல்லாத்துக்கும் காரு போட்டுடலாம், அவ்வளவுதான். அதனால இந்த முல்லாக்கு இருக்கு இல்லையா, கிருஷ்ணர் தரிச்சுட்டு இருக்காரு. ஏன்னு கேட்டா ஸ்திரீகள் தரிக்கிற ஆபரணமாச்சேன்னா, யசோதைக்கு அவளை பார்த்த கைனகாலஜிஸ்ட் ஆப்ஸ்டட்ரிஷியன் சொல்லிவிட்டா உனக்கு பொன் குழந்தை தான்னுட்டா. இவ போய் ஆபரணங்கள்லாம் வாங்கி ஜாகிரதையா வச்சுண்டா. இவளுக்கு தெரியல, பிறந்த ராத்திரி எனக்கு ஸ்வாப் ஆயிடுத்து, குழந்தை ஆண் குழந்தை வந்துடுத்து. ஆண் குழந்தை வந்தோடனே அடுத்த நாள் வந்து அவ போய் கேட்ட அமேசானை திரும்பி கொடுத்துடலாமான்னுட்டு. அமேசான் சொல்லிவிட்டா அந்த 15 day பீரியட் ஆயிடுத்து அப்படின்னு. அதனால அது என்ன பண்றது, கிருஷ்ணருக்கு தான் அலங்காரம் பண்ணி பார்க்கணும் வச்சிருந்தா. இவர் சந்தான கோபாலன் தானே, அந்த க்ஷேத்திரத்துல இருக்கக்கூடிய பூர்ணத்திரையேசன் அதை எடுக்கிறார். மின்னும் பல தர ரத்னங்கள் சேர்த்துள்ள பொன்னும் கிரீட்டமும் பாலதேஷே நன்னாய் அலங்கரிச்சிடும் திலகவும் பூர்ணத்திர ஈஸ்வர காணாங்கேணம் மல்லிகாபாணண்டே கை தலமேவின வெள்ளிலக காம்பிலல்லேகும் சில்லி நககளும் நாசிகா பங்கியும் பூர்ணத்திர ஈஸ்வர காணாங்கேணம் அப்படின்னு அந்த பூர்ணத்திரையேஸ்வரனை பத்தி அவ்வளவு ஆச்சரியமா பாடுறா. அந்த பூர்ணத்திரையேசன் அந்த வழக்குக்கு நடுவில் நம்ம பார்த்துட்டோம்னா என்னமா அழகா இருக்கார். இந்த கார்த்தால எழுந்துனது, பெட்டி எழுத்தது, கொண்டு வச்சது, திரும்பி பஸ்ல ஏறுறது, இறங்குறது, குதிக்கிறது, தாவறது எல்லாம் ஆயிடுறது. பார்த்தேளா, இன்னைக்கு அந்த நிருசிம்மன் சக்கரத்தாழ்வார் கேரளத்துல அது ஒன்றும் நீங்க நிருசிம்மன் மனசுல நினைச்சுக்கணும். அவர் நீங்க நிருசிம்மன் உட்காந்து இப்படி சட்டா பட்டல பீஷணைலாம் கிழிக்க மாட்டார், அப்படியே சங்கு சக்கரம் முடிஞ்சு குருவாயூரப்பன் மாதிரியே இருப்பார். இது ஆறான நரசிம்மர். அந்த பக்கத்தில் நீங்க சக்கரத்தாழ்வார்னா 16 ஆயுதங்களோட இப்படி நடந்த கோலத்தோட தம்ஷ்ட்ராவோட ஸ்ரீரங்கத்தை இருக்க மாதிரி இருக்க மாட்டார், அவரும் சங்கு சக்கரம் பிடிச்சுட்டு இருப்பார். நீ என்ன சுவாமி இதாரு சக்கரத்தாழ்வார், அவர் யாரு வாணி ராணி மாதிரி. இது வந்து இது யாரு இது நரசிம்மர் யாரு சக்கரத்தாழ்வார்னு தெரியாது. இந்த பக்கம் நரசிம்மர், அந்த பக்கம் சக்கரத்தாழ்வார், மனசுல வச்சுக்குங்கோ. இது பரதன், அது லக்ஷ்மணன். என்ன டிஃப்ரென்ஸ்? 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பா. அது மொழிக்கலாம், இது இஞ்ஞாரக்குடை, அவ்வளவுதான். நீங்க மனசளவுல பாவிக்கணும். அந்த அளவுக்கு பெருமாள் வந்து அந்த வழக்குக்கு நடுவுல காட்சி கொடுக்கிறார். அது சேவிச்சுட்டே இருக்கலாமே. அம்பலப்புழையில பெருமாள் பார்த்தசாரதியா இருக்கார். அந்த வில்லும் கையுமா, கையில வந்து அந்த கோல் கையோட சாட்டையும் கையுமா நின்று இருக்கார். அது ஒரு தனி அழகு. அதனால இந்த இடத்துல வர்ணிக்கிறார். பிரதீபகா, பெரிய பெரிய விளக்குகள், சம்பத்யந்தே, பிடிச்சிருக்காளா, அது தோன்றிருக்கான். தவ மணி கணைஹி ஸ்தியான ஆலோகைஹி வாசகேஹே, நீ இருக்கக்கூடிய இடத்துல அவ்வளவு வழக்குகள் ஏற்றி வச்சிருக்காளே. அதனால தான் அடியே எனக்கு எப்பவுமே தோணும், திருப்பாவை சொல்லும் போது ஆண்டாள் எந்த திவ்ய தேசத்துல திருப்பாவை பாடினா? திவ்ய தேசத்து மேல பாடினான்னு கேட்கல, எந்த திவ்ய தேசத்துல இருந்து பாடினா? ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூர் பாண்டிய தேசம். ஆனா பாண்டிய தேசத்தை எப்பவுமே கேரளத்தோட இணைச்சு சொல்லுவா. ஏன்னா நிறைய சடங்குகள் பாண்டியாளுக்கும் கேரளத்துக்கும் காமனா இருக்கும். அதனால்தான் ஹரிஹர புத்திரம்னு ஒரு கீர்த்தனையில தீட்சிதர் எடுக்கிறார். ஹரி ஹர புத்திரம் சாஸ்தாரம் சதா பஜாமி நித்யம். அதுல பாண்டிய கேரளதி தேச பிரசித்தம். பாண்டிய தேசத்துலதான் ஆண்டாள் திருப்பாவை பாடினா. கேரளத்துல இருக்கிறது இந்த பெருமாள்.
ஆனா அடியனுக்கு என்ன தோணும்னா அந்த சிமிலாரிட்டி இருக்கு. ஏன்னா இந்த கேரள கோவில்கள்ல தான் அம்பலத்தை சுத்தி முழுக்க விளக்கேற்றிடுவா. நீங்க ராத்திரியில பார்த்தேன்னா அது ஒரு அரை மணி நேரம் கிடுகிடுன்னு ஏத்திடுவா. நீங்க ஒரு ஆத்துல நம்ம ஒரு விளக்கேற்றத்துக்கு அப்படி திரிய பிடிச்சு தலையில போட்டுண்டு இத்த பண்ணி அத்தை பண்ணி இதெல்லாம் பண்ணிப்போம். இவா ஒரு 5 நிமிஷத்துல கோவிலே ஜாஜ்வல்யமா இருக்கும். அதனால தான் ஆண்டாள் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரியன்னு பாடியிருக்கா. கரெக்டா? அப்போ கேரளத்துக்கு வந்திருக்கா. ஆண்டாள் பாடும்போது இந்த மாதிரி ஒரு வழக்கம் இருந்திருக்கு. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய. அப்ப சுத்தி விளக்கேத்திருக்கா. அப்படி அர்த்தம் வச்சுக்கப்படாதான். சுத்தி ரத்னங்கள் வச்சுக்கலாம். The gems have been studded on the walls. அப்போ தூ மணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய. அந்த மணி தான் விளக்கா தெரியறது. இப்ப நம்ம படிக்கிறது என்ன? ரத்ன சாமானிய பத்ததி மணி, அது விளக்கா இருக்கு. அதனால இந்த இடத்துல எடுக்கிறார் ஸ்தியான ஆலோகைஹி சஹா கமலையா ரங்கநாதனோடு கூடி இருக்கக்கூடியவளே ஜாகரூகஸ்ய, அந்த வெளிச்சமானது அவளை என்னைக்குமே ஜாகிரத் தசையில வச்சிருக்கு. ஞாபகம் வச்சுங்கோ. பல பேருக்கு கொஞ்சம் லைட் இருந்தாலும் தூக்கமே வராது. பார்த்திருக்கா? கவனிச்சிருக்கா? அவளால சட்டுன்னு எங்கேயுமே தூங்க முடியாது. எல்லா இடத்தையும் இருளாக்கிடணும், ஸ்கிரீனை போட்டுடணும், இருட்டா இருக்கணும், நைட் லேம்ப் இருக்கப்படாது. அப்படி அப்ப தூக்கம் வருவதற்கு இருள் சூழ்ந்து இருக்க வேண்டும். ஆனா சாஸ்திரத்துல இருள் சூழ்ந்து இருக்குன்னா அஜ்ஞானம் இருக்குன்னு அர்த்தம். ஞானம்னா வெளிச்சம் இருக்கணும். அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகையான வெளிச்சம் இருக்கணும். வெளிச்சம் இருக்கணும்னா இந்த மணிகள் இருந்துட்டே இருக்கணும். ஆனா அந்த மணிகள் இருக்கணும்னா பெருமாள் அந்த இடத்துல ஞானம் போதித்து கொண்டே இருக்க வேண்டும். அவரை கூட முழிக்க வைக்கக்கூடியது பாதுகையில இருக்கக்கூடிய ரத்னங்கள் தானா, அது எப்பவுமே வெளிச்சத்தோட இருக்கு அப்படின்னு எடுக்கிறார். ஸ்ரீரங்கேந்தோச்சரண கமல துவந்த்வ சேவாவலே பாத்து ஆரூடாயாம் த்வயி மக புஜாம் ஆனதான் மௌளிபாகான் தேஷாம் சூடாமணிபிர் அனகைஸ்தாவகானாம் மணீனாம் மணிபிரனகைஸ்தாவகானாம் மணீனாம் கேஷா கேஷி பிரபவதி மிதஸ்திராசலேஷோஜ்ஜிதானாம். பாதுகையே ஆரூடாயாம்னா மேலே ஏறி, மௌளிபாகான் நிறைய கிரீடங்கள் மேலே ஏறி. அந்த காலத்துல ராஜாக்களுக்குலாம் என்ன பெருமைன்னா 4-5 ராஜாக்களை இவா ஜெயிக்கணும். அவளோட கிரீடங்கள்லாம் எடுத்து கால் கிட்ட போட்டு வைக்கணுமா. அதுக்கு மேல இவா நடந்து போகணுமா. ரொம்ப சுலபமா இருந்தா இங்கிலீஷ்ல கேக் வாக்குன்னு பேர், இதுக்கு கிரவுன் வாக்குன்னு பேர். கிரவுன் மேல நடந்து போகணுமா. அதனால மௌளிபாகான் முகபாஜாம் தேவர்களுடைய தலையில இருக்கக்கூடிய கிரீடங்கள் மேல நடக்கக்கூடிய பெருமாளுடைய ஒளிகள் பொருந்திய ரத்னங்களோடு கூடிய பாதுகையே. அடுத்தா தேவ சொல்லிட்டார். ஆனதானு அவள தலையை குனிறாளாம். குனிவது ரொம்ப மனிதனை பணிவு செய்ய வைப்பது என்ன, ஹியூமிலிட்டி என்ன, தலையை குனியணும் இல்லையா. தலையை குனியாமல் இருந்தால்தான் வணங்கா முடின்னு பேர். யாரையும் வணங்காத முடி வணங்கா முடி. அது என்னவோ இப்ப அர்த்தமே மாறிடுச்சு. ஒருத்தர் வேலையே பார்க்கல, சோம்பலோட இருக்கார், சோம்பேறியா இருக்கார் அப்படின்னா வணங்கா முடின்னு நம்ம சொல்றோம். இதுல என்னன்னா பல பேருடைய சர்நேம்லயே வணங்கா முடி உண்டு. அவ என்னன்னா பெருமைக்கு சொல்றா யாரையும் வணங்காத முடின்னு. அவர் 2வது அர்த்தமா இருந்தாதான் தப்பு இல்லையா. முதல் அர்த்தமா இருக்கார் யாரையும் வணங்காத முடி. ஆனா கேரளத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாரையும் பணிவு பண்ண வச்சோம். என்ன தெரியுமோ, எல்லா கோவில்கள் போனா தலையை குனிஞ்சுட்டே தான் நீங்க போகணும். நீங்க ஏதோ ஸ்ரீரங்கத்துக்கு போற மாதிரி இப்படி ராஜாதி ராஜ மார்த்தாண்ட லக்கன்னு உள்ள போக முடியாது. போனாலே தலையை குனிஞ்சுன்னு தான் போகணும். அந்த இங்க ஒன்னு இடிக்கும் அங்க ஒன்னு இடிக்கும். இதுக்கு நடுவில் பெருமாள் காட்சி கொடுத்து விட்டாருன்னு வச்சுக்கோங்க, நீங்க பண்ண ஆச்சரியம் கைங்கரியம் அவ்வளவு. அதனால ஆனதானு மேல பிரபவதி, அதுக்கு என்ன பலன் கிடைக்கிறது? கேஷா கேஷி, ஒத்தர் பிடிச்சுன்னு முடிய பிடிச்சுன்னு இழுத்துக்கிறானாம். இழுத்துண்டு மிதஹா தாவகானாம் மணீனாம் திராச லேஷ உஜ்ஜிதானாம், துளிக்கூட பயம் இல்லாமல் சேவா ஆவேல பாத்து. அதாவது இந்த தேவர்கள்லாம் அவ்வளோ கூந்தல் இருக்கு, ஒத்தரத்தருடைய மௌலி மேல இருக்கு, குனிஞ்சத்தினால பெருமாள் அங்க காலை வச்சுருக்கார், ஒத்தருக்கொத்தர் முடிய பிடிச்சு இழுத்துக்கிறார். அதுக்குள்ள அவ்வளோ ஒரு கர்வம் இருக்கு. இருந்தாலும் சேவா அவளே பார்த்து அந்த கர்வம் இருப்பதனால் சரண கமல துவந்த்வ, பெருமாளுடைய துவந்தம்னா பேருன்னு அர்த்தம். பேர் ஆஃப் ஃபீட்டை பிடிச்சுன்னுட்டா சரண கமல தந்த்வ ஸ்ரீரங்கேந்தோஹோ, ரங்கநாதனுடைய
ரங்க இந்தோஹோ, சந்திரனை ஒத்திருக்கக்கூடிய பகவானுடைய ரங்க விமானத்தை அனகைகி குற்றமற்றவதாக இருக்கக்கூடிய சூடாமணிபிகி தேஷாம் தேவாக கர்வத்தோட இருக்கக்கூடிய ஒத்தருக்கொத்தர் முடிய பிடிச்சு இழுத்து இருக்கக்கூடிய தேவர்களுடைய கர்வத்தையும் அடக்கி கிரீடத்தோடு கூடி இருக்கக்கூடிய அவர்களை கூட குனிய வச்சு அந்த கிரீடத்தின் மீது நடந்து சேவை சாதிக்கக்கூடிய பகவானே அப்படின்னு இந்த இடத்த எடுக்கிற. அதனால இன்னைக்கு அடியேன் சொன்னது 10 ஸ்லோகங்களுக்கு உண்டான அர்த்தம். கரெக்டா? 16லேருந்து இந்த இந்த இதுல என்ன சொல்லியிருக்கேன், 25. கரெக்டா? 525. இந்த பத்ததியில ஏறத்தாழ 45 ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் ஆயிடுத்து. இன்னும் விஞ்சி இருப்பது 5 ஸ்லோகங்கள் தான். 5 ஸ்லோகம். அடுத்த பத்ததி பகுரத்ன பத்ததின்னு பேரு.